ரொம்ப அழகா சொன்னான். ஆனா இதை நீங்க நல்ல நுட்பமா கவனிச்சாதான் புரியும். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. அது கொஞ்ச காலம் வாழ்ந்தது. அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது. அது கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது. அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது. வண்டு கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது. அந்த வண்டை ஒரு தவளை நல்ல கார்காலத்தில் உணவாக சாப்பிட்டது. தவளையும் நல்லா வாழ்ந்தது. ஒரு மழைக்கால இரவில் தவளையின் பாடல் கேட்டு ஒரு பாம்பு வந்தது. பாம்புக்கு தவளை உணவாக போனது. பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது. ஒரு நாள் தூரத்தில் பறந்த கழுகின் கண்களுக்கு பாம்பு நூடுல்ஸாக தெரிந்தது. கழுகு எடுத்து சாப்பிட்டுச்சு. கழுகு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடனின் குறி தவறாத அம்புக்கு கழுகு பலியாகி கீழே விழுந்தது. வேடன் கழுகு எடுத்துட்டு போய் மனைவிட்ட கொடுத்தான். இன்னைக்கு நம்ம வீட்டுல கழுகு 65 அவ செஞ்சு கொடுத்தான். வேடன் சாப்பிட்டான். அவனும் ரொம்ப நாள் நிம்மதியா வாழ்ந்தான். ஒரு நாள் வேடன் இறந்து போனான். அவனை குழியை தோண்டி புதைத்து வைத்தார்கள். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. அவ்வளவுதான். நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவில இருந்து தொடங்குறது, ஒரு புழுவிலேயே முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சின்ன குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனதை கொஞ்சம் விசாலமாக வைத்து மனிதர்கள் அன்பு, சமூக அக்கறை என்கின்ற ஒரு ஒற்றுமையான பாதையில் குழந்தைகளையும் வளர்த்து நம்முடைய மனதையும் லேசாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை மிக இலகுவாக இருக்கும். சுமையா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நதியில ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அது அப்படியே முங்கி அந்த இடத்திலே கிடக்கும். ஆனா ஒரு இலையை எடுத்து போடுங்க, அது நதியின் ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் மனதை கல்லாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களால் இயங்க முடியாது. ஒரு இலையை போல் இலகுவாக மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் பயணத்தில் உங்களாலும் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொண்டு, இந்த உலகமே அதற்கு ஏற்றாற்போல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா, இது நாம நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான் அமைக்கப்பட்டது. இந்த பூமி உருண்டை, இந்த பூமி என்கின்ற கிரகம் இப்ப இருக்கிறத விட 10% சூரியனுக்கு பக்கத்துல போயிருந்தா பூமி எரிஞ்சு சாம்பலா இருக்கும். 10% பூமியை விட்டு தள்ளி வந்திருந்தா இந்த பூமி உறைஞ்சு போயிருக்கும். 1/5 நிலாவுக்கு பக்கத்துல போயிருந்தா ஒரு நாளைக்கு 2 சுனாமி வரும். ஆனா எவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த நீள்வட்ட கோடு, இந்த பூமி என்கின்ற கிரகம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்டது. நாமும் இந்த பூமியில் வாழ்வது மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த அழகான வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லை, அத்துணையும் நிறைதான், நல்லவைதான் என்று சொல்லி இந்த குடும்ப விழாவில் பங்கு கொண்ட உங்கள் அத்துணை பேருடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமும் நிலையான மகிழ்ச்சியும் அழியாத செல்வமும் குழந்தைகளுக்கு கல்வியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிலைத்து ஒரு பயிரை போல வளர்ந்து செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.